ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன புள்ளியளவு இடத்தை நிரப்ப எத்தனை அமீபாக்கள் வேண்டும்? ஏ 25,000, பி 35,000, சி 50,000, டி 70,000. சரியான விடை 70,000. இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படும் டாப் 10 மொழிகளில் முதலிடத்தில் இருப்பது எந்த மொழி? ஏ ஹிந்தி, பி பெங்காலி, சி தமிழ், டி மராத்தி. சரியான விடை ஹிந்தி. பின்வரும் நபர்களில் பசிப்பினி மருத்துவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ அகத்தியர், பி மணிமேகலை, சி வள்ளலார், டி காமராஜர். சரியான விடை வள்ளலார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் அவர்களே அந்த பெயருக்கு சொந்தக்காரர். சங்க காலத்தின் முதன்மை கடவுள் யார்? ஏ சிவன், பி முருகன், சி துர்க்கை, டி விநாயகர். சரியான விடை முருகன். நம் இதயத்தை சுற்றியுள்ள இலையுறைக்கு என்ன பெயர்? ஏ மையோகார்டியம், பி எண்டோகார்டியம், சி பெரிகார்டியம், டி அரிக்ளோகார்டியம். சரியான விடை பெரிகார்டியம். 1897ஆம் ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தவர் யார்? ஏ விவேகானந்தர், பி தயானந்த சரஸ்வதி, சி ராமகிருஷ்ண பரமஹம்சர், டி ஸ்ரீ அரவிந்தர். சரியான விடை விவேகானந்தர். குழந்தைகள் பிறந்து எத்தனை வாரங்கள் வரை அவர்கள் அழுதாலும் கண்ணீர் வராது? ஏ 1 முதல் 3 வாரங்கள், பி 3 முதல் 5 வாரங்கள், சி 6 முதல் 8 வாரங்கள், டி 8 முதல் 10 வாரங்கள். சரியான விடை 6 முதல் 8 வாரங்கள் வரை. காட்டுக்கே ராஜா என்று சொல்லப்படும் சிங்கத்தின் ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகள்? ஏ 10 ஆண்டுகள், பி 15 ஆண்டுகள், சி 20 ஆண்டுகள், டி 25 ஆண்டுகள். சரியான விடை 15 ஆண்டுகள். பொதுவாக குயில்கள் எந்த காலங்களில் கூவாது? ஏ மழைக்காலம், பி கோடை காலம், சி வசந்த காலம், டி குளிர்காலம். சரியான விடை குளிர்காலம். மனிதர்கள் மது அருந்துவதற்கு முன் கட்டாயம் சாப்பிட வேண்டிய உணவுப் பொருள் எது? காரணம் என்ன? ஏ சால்மன் மீன், பி வேக வைத்த முட்டை, சி வாழைப்பழம், டி ஓட்ஸ். சரியான விடை இவை அனைத்தும். என்னதான் மது குடிக்கிறது உடல்நலத்திற்கு கேடுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் தினம் இந்த மது குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே தான் வருது. இருந்தாலும் எப்பயாவது ஒரு தடவை மது இருந்துன்னா உடலுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது கிடையாது. அதுவே அந்த பழக்கம் நீண்ட காலத்திற்கு தொடர்றப்ப உடல்நல பிரச்சனைகளை கண்டிப்பா ஏற்படுத்த தான் செய்யும். இந்த மாதிரி அதிகபட்ச உடல்நல சேதங்களை தடுக்கிறதுக்காக ஆரோக்கியமான உணவுகளை நம்ம மது குடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதா நிபுணர்கள் சொல்றாங்க. அது என்னென்ன உணவுப் பொருட்கள் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதலாவது சால்மன் மீன். மது அருந்துறதுக்கு முன்னாடி நம்ம சால்மன் மீனை சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுன்னு சுகாதார நிபுணர்கள் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சால்மன் மீன்ல ஒமேகா 3 கொழுப்புகள் அதிக அளவுல இருக்கிறதா சொல்றாங்க. இது மூளையில ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் மதுவினால ஏற்படக்கூடிய தீங்கான விளைவுகளையும் தடுக்கிறதுக்கு நமக்கு உதவி புரியுது. மேலும் இந்த மீன்ல புரதச்சத்து நிறைஞ்சிருக்கிறனால இது நம்ம உடல்ல மதுபானம் விரைவா உறிஞ்சப்படுறதை தடுக்கிறதாவும் சொல்றாங்க. அடுத்தது முட்டை. வேக வச்ச முட்டையில புரதச்சத்து நிறைஞ்சிருக்குது. அதனால நம்ம உடம்பு அதை ஜீரணிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிடும். இதனால ஆல்கஹால் உடலால் உறிஞ்சப்படுறதை தாமதப்படுத்தும். எனவே மது அருந்துறதுக்கு முன்னாடி வேக வச்ச முட்டையை எடுத்துக்கிறது உடல் நலத்திற்கு நல்லதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஆல்கஹாலை உறிஞ்சுவதில் உணவின் விளைவு அப்படின்ற தலைப்புல 2000 ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வுல மது அருந்துறதுக்கு முன்னாடி முட்டைகளை சாப்பிடுறது ஆல்கஹால் உறிஞ்சுதலை 15% குறைக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வாழைப்பழம். மது அருந்துறதுக்கு முன்னாடி வாழைப்பழம்
வாழைப்பழம் சாப்பிட்றதும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அது எலக்ட்ரோலைட் சமநிலையின்மையை தடுக்கிறதா சொல்கிறாங்க. மது அருந்துறதுனால உடலில் நீர்ச்சத்து குறையிறது மட்டுமின்றி நீரிழப்பும் ஏற்படும். இதை தடுக்கிறதுக்கு வாழைப்பழம் ரொம்பவே உதவி புரிகிறதா நிபுணர்கள் சொல்கிறாங்க. கடைசியாக ஓட்ஸ். மது அருந்துறதுனால ஓட்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓட்ஸில் இருக்கக்கூடிய புரதம், நார்ச்சத்து, மெக்னீசியம், செலினியம் மற்றும் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்குது. இது மது அருந்துறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுனால மது அருந்துறதுனால கல்லீரல் பாதிப்படையாமல் இருக்கிறத தடுக்கிறது மட்டுமின்றி அதோட செயல்பாடு மேம்படுறதா ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எல்லா உணவுகளையுமே மது அருந்துறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏதாவது ஒரு உணவை எடுத்துக்கிட்டா போதும். மது அருந்தாதீங்க அப்படின்னு சொன்னா யாருமே கேட்க போறது கிடையாது. அதனால மது அருந்துறதால ஏற்படுற இந்த மாதிரியான உடல் பாதிப்புகளை குறைக்கவாது முயற்சி செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.